இந்த எஸ்ஐஆர் பணி என்பது இந்த திமுகவுடைய இரட்டை வேடம் இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. நாடு முழுவதும் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் என்று போர்க்குரல் எழுப்பினார்கள். உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு எஸ்ஐஆர் பணி தமிழகம் முழுவதும் 6,41,00,000 வாக்காளர்கள், அதில் 6,37,00,000 வாக்காளரிடத்தில் கணக்கீட்டு படிவம் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் 6,04,00,000 வாக்காளர்கள் பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்திருப்பதாகவும், இதில் இறந்தவர்களாக 23,83,775 பேர்களும், இடமாற்றம் செய்தவர்கள் 27,01,50 பேர்களும், கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 5,19,000 பேர்களும் என்று அர்ச்சனா பட்நாயக் IAS நடுநிலையான நேர்மையான அதிகாரி என்ற பெயர் பெற்றிருப்பவர் அவருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே எஸ்ஐஆர் பணி தமிழகத்திலே துவங்கியது முதல் ஆளாக களத்திலே குதித்தது திமுக தான். அதே போல எஸ்ஐஆர் பணியை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு முதல் ஆளாக சென்றதும் திமுக தான். ஆகவே இந்த இரட்டை வேடம் எதற்காக? மக்களை ஏமாற்றுவதற்காகவா? ஆனால் எஸ்ஐஆர் பணியை வரவேற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், களத்திலே நிற்பதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த எஸ்ஐஆர் பணி மூலமாக நேர்மையான, நடுநிலையான, சுதந்திரமான வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கிடைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி அந்த பணியை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே மதுரைக்கு வருகிற முதலமைச்சர் அவருக்கு நேரம் இருந்தால், அவருக்கு மனம் இருந்தால் ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கி மதுரை மாவட்ட 10 தொகுதிகளிலே சாலைகள் பணி எப்படி இருக்கிறது, சாலைகளுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது, மதுரையினுடைய சாலைகள் ஐசியூவில் வைக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதை அவர் உடனடி அவசர சிகிச்சை கொடுப்பதற்கு முன் வருவாரா என்று மதுரை மக்களின் சார்பாக இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய மூத்தவர் அண்ணன் அவசி அவர்கள், மரியாதைக்குரிய AKT ராஜா அவர்கள், மரியாதைக்குரிய மாணிக்கம் அவர்கள், தமிழரசன் அவர்கள், SS சரவணன் அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் மூசிச முருகன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நகர கழகத்தின் செயலாளர் அருமையப்பா பூமாராஜா உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், துறை தன்ராஜ், வெற்றிவேல் உள்ளிட்ட பொறுப்பாளர்களோடு இந்த கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார். திருப்பரங்குன்றம் கோயில் பெரிய பூதகரமா நடந்திருக்கு. நீங்க கூட்டணியில இருக்கீங்க, அதுல போய் கமெண்ட் இப்ப வரைக்கும் நீதிமன்றத்துல அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அது குறித்து பொதுச் செயலாளர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.